வேதா என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசாட்சி கிட்ட வந்து சொல்லிட்டு நீ முதல்ல எங்கேயாவது போறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து படுத்துடுறாங்க. அடுத்து வந்து காலையில் வந்து வேதா கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா வந்து பக்கத்துலேயே வந்து விக்ரம் உட்காந்துருக்காரு. அதுவும் வேதாவை ரசித்து பார்த்து அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காரு, கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு. அதை பார்க்குற வேதா, நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க, உங்களுக்கு நைட்டே உடம்பு சரியாயிடுச்சா? எனக்கு நீ தான் வேணும் வேதா, வேறு எதுவுமே தேவையில்லை, நீ உங்ககிட்ட பேசினாவே போதும், எனக்கு காலைல விடிஞ்சிடும் அப்படின்றாரு. உடனே வந்து என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல, நைட்டு உங்களுக்கு மருந்து போட்டாங்களே, இப்போ எப்படி இருக்குது? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ என்ன சொல்லிட்டு வந்த? நான் வந்து உன்னை பார்த்துப்பேன், நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சொன்னையா இல்லையா அப்படின்னோடனே, அது வந்துங்க, அப்போது நான் உன் கூட இருக்கணும்ல, உன்னை பார்த்துக்கணும்ல, அதுக்கு தான் வந்துட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு வேதாக்கு ஒன்றும் புரியல. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? நீ அமைதியார் வேதா, உன் கூடவே தான் இருக்க போகிறேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் போகவே முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஒன்றுமே புரியல வேதாக்கு, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேதா வந்து தண்ணியை மருந்து அப்படியே வந்து விக்ரம், உண்மையிலே நானும் உங்களை அப்படி சொல்ல வராங்க. பார்த்தா விக்ரமை காணோம். என்ன எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அச்சோ, கனவா? காலையிலேயே இப்படிப்பட்ட கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே, தண்ணி குடிக்கலான்னு போகிறாரு. பார்த்தா வந்து தண்ணி நான் எடுத்து கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து தண்ணி இந்தா அப்படி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஊட்டி விடுறாரு. உடனே வேதா வந்து மறுபடியும் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க பார்க்குற எல்லாமே விக்ரமாக தெரியுது அவங்க கண்ணுக்கு. ஒன்றும் புரியாமல் வேதா யோசிக்கிறாங்க. அப்போது நம்ம மனசை சொன்னது உண்மை தான் போட்டிருக்கு, நம்ம மனசில் வந்து காதல் வந்துடுச்சு, அப்போ நம்ம விக்ரமை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டோம், அப்போது அவரை நம்ம விரும்புகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. வந்து இங்கே விக்ரம் வந்து வேதா வந்து மருந்து போட்டு விடுற மாதிரி அவருக்கு தோணுது. போதும் வேதா, எதுக்காக இவ்வளோ மருந்து போடுற, எனக்கு போதும், ரொம்ப எரியுது வேதா, போதும் விடு விடு விடுன்றாரு. பார்த்தா வேதாவை காணோம். என்ன இது, வேதா தானே மருந்து போட்டு இருந்தா அப்படின்னோடனே, என்ன வேதா மருந்து போட்டு விடுறதா உனக்கு தோணுதா? நான் தான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அத்தை வந்து சொல்கிறாங்க. வேதா இருந்தாலே அவள் மருந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா, நான் தான் போட்டுட்ருக்கேன், நைட்டெல்லாம் நான் தான் போட்டு விட்டேன், இப்போ எப்படி இருக்குது விக்ரம் அப்படின்னோடனே, பரவாயில்ல அப்படி சொல்கிறாரு. சரி நீ வேதா ஞாபகமாகவே இருக்கேன், நான் வேதா வர சொல்கிறேன், பரவாயில்ல அத்தை அப்படின்னோடனே, இல்லை நான் வேதா வர சொல்கிறேன், முதல்ல வந்து நீ எழுந்துரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி உனக்கு ஏதாவது நீராகாரம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வேதா வந்து பார்க்க வராங்க விக்ரம் அப்படின்னோடனே, என்ன வேதா சும்மா வந்து நிற்கிற, நான் கனவா நிஜமானே தெரில அப்படின்னோடனே, விக்ரம் அப்படின்றாங்க. உடனே வந்து எனக்கும் அப்படி தானே இருந்தது, அப்போ இவருக்கும் அப்படி தான் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து மனசுலேயே யோசிக்கிறாங்க. என்ன விக்ரம் அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ எப்படி இருக்குது, எரிச்சலாக எப்படி இருக்குது? பரவாயில்ல எவ்வளவோ அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஒன்றும் இல்லைல்ல, பரவாயில்லல்ல, சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி எப்படி நடந்தது இதெல்லாம் ஒன்றுமே புரியல, திடீர்னு வந்து அந்த ஆளுங்களாம் வந்து பற்ற வச்சோன்னே எனக்கு ஒன்றும் புரியாமல் தான் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல. எப்படி பற்ற வச்சுருப்பாங்க? அப்போது ஆல்ரெடி வந்து அவங்க பேசிட்டு போனாங்களா, அந்த ஆளுங்களோட வேலையாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து விக்ரமுக்கு கால் வருது. யார் இது இப்போ ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ஃபோன் எடுக்க பார்க்குறாரு. வேதா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஆதின்னு போட்டிருக்க அப்படின்னு. ஆதியா? எதுக்கு அவன் எனக்கு கால் பண்ணுறான்? நீ கட் பண்ணிடு. இல்லை என்ன விஷயம்னு தெரியல, எதுக்கும் பேசுங்க அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாரு. என்ன விக்ரம், ரொம்ப காயம் போட்டிருக்கேன் உனக்கு, உன்னை பார்க்கணுன்னு இந்த நண்பனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, வந்து வேணா பார்க்கட்டுமா அப்படின்னோடனே, இங்கே பாரு எதுக்காக ஃபோன் பண்ண, தேவையில்லாமல் எதுக்கு பேசிகிட்டு இருக்க, சரி உனக்கு எப்படி தெரியும் எனக்கு காயம் ஆனது? அந்த காயத்துக்கு காரணமே நான் தானே, பின்ன எனக்கு தெரியாதா? உடனே ஆதி உன்னோட வேலை இது அப்படி சொல்லிட்டு விக்ரம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு.